ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு இக்கட்டான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசுல நிம்மதி இல்ல, உடம்புல ஆரோக்கியம் இல்ல, கையில காசு இருந்தாலும் நிம்மதியா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற எதிர்மறை அதிர்வுகள், நெகட்டிவ் வைப்ரேஷன். நம்ம சுத்தி உலகம் எப்பவுமே இரைச்சலால நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த அதிர்வுகளை அப்படியே மாத்தி பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியை கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு கருவி நம்ம கிட்டயே இருக்கு. அதுதான் தெய்வீக மந்திரங்கள். மந்திரம்னா ஏதோ ஒரு பெரிய சமஸ்கிருத படிப்பு படிச்சவங்க மட்டும் சொல்றது கிடையாது. மன்னார் திராயத்தே இதி மந்திரக. அப்படின்னா எதை திரும்ப திரும்ப மனசுல நினைச்சா நம்ம அது காக்குமோ அதுதான் மந்திரம். நம்ம மகா பெரியவா கிட்ட எத்தனையோ பக்தர்கள் போய், பெரியவா என்னால கஷ்டம் தாங்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி சொல்லுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. அப்போ பெரியவா அந்த பக்தர்களுக்கு உபதேசம் செஞ்ச சில ரகசிய மந்திரங்கள் பல பேரோட தலையெழுத்தையே மாத்திருக்கு. அந்த பொக்கிஷங்களை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அடுத்த சில நிமிஷங்கள் உங்க கவனத்தை ஒருநிலைப்படுத்தி கேளுங்க. இது உங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா கூட அமையலாம். மகா பெரியவாளுக்கு ரொம்பவும் பிடிச்ச, அவர் எல்லாரையும் சொல்ல சொன்ன ஒரு எளிய மகா மந்திரம் ராமநாமம். ஒரு தடவை ஒரு பக்தர் வந்து பெரியவா முன்னாடி வந்து நின்னு அழுதாரு. பெரியவா, எனக்கு ஏகப்பட்ட கடன், குடும்பத்துல சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்ல, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னாரு. பெரியவா அவரோட கண்ணை பார்த்து ஒரு புன்னகையோட பதில் சொல்றாரு. நீ பெருசா எதுவும் பண்ணிட வேண்டாம், தினமும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடு, அதுல 108 முறை ராம ராமன்னு எழுது, வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்னாரு. இந்த பக்தருக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம். பெரியவா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வெறும் பேரை எழுதுனா கடன் தீருமா அப்படின்னு. அவர் சந்தேகப்பட்டது பெரியவாக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரகசியத்தை அவர்கிட்ட சொல்றாரு. ராம அப்படிங்கிற சொல்லுல ரா அப்படின்ற எழுத்து நாராயண அஷ்டாட்சரத்திலிருந்து வந்தது. ம அப்படிங்கிற எழுத்து சிவ பஞ்சாட்சரத்திலிருந்து வந்தது. விஷ்ணுவையும் சிவனையும் இணைக்கிற ஒரு மகா பாலம் தான் ராமநாமம். நீ இதை எழுதும் போது உன்னை சுத்தி ஒரு கவசத்தை நீ உருவாக்குற. ரான்னு சொல்லும் போது உன் வாயை திறக்கிற, அப்போ உன் பாவங்கள் எல்லாம் வெளியேறுது. மேன்னு சொல்லும் போது உன் வாயை மூடுற, அப்போ உன் புண்ணியம் உனக்குள்ள சேமிக்கப்படுது. அந்த பக்தர் அதை செய்ய ஆரம்பிச்ச சில மாதங்களிலேயே எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு உதவி கிடைச்சு கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு. பெரியவா சொல்லுவாரு, ராம ராமன்னு சொல்ற இடத்துல ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்துப்பாரு. ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல எந்த சனியும் எந்த கஷ்டமும் நிலைக்காது. அடுத்தது பெரியவா தன் உயிர் மூச்சா நினைச்ச ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம். மகா பெரியவா சொல்லுவாரு, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி தான். ஏன்னா இது சூரியனை நோக்கி செய்யப்படுற ஒரு மகா பிரார்த்தனை. சூரியன் இல்லைன்னா உலகம் இல்ல, அதே மாதிரி காயத்ரி இல்லைன்னா ஆன்மீகம் இல்ல. ஒரு தடவை ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி பெரியவாளை பார்க்க வந்தாரு. அவர் சொன்னாரு, பெரியவா, எனக்கு வேலை பளு அதிகமா இருக்கு, மனசு எப்பவும் பதட்டமாவே இருக்கு, ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க முடியலன்னாரு. பெரியவா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. உனக்கு காயத்ரி தெரியுமா? அவர் சொன்னாரு, தெரியும் பெரியவா, ஆனா சொல்ல நேரம் இல்ல அப்படின்னாரு. பெரியவா உடனே சொன்னாரு, நேரம் இல்லைன்னு சொல்லாத, காயத்ரி மந்திரம் உன்னோட புத்தியை தூண்டும். தியோ யோன பிரச்சோதயாத். நீ ஒரு தப்பான முடிவெடுக்க போகும்போது உன் உள் மனசுல இருந்து ஒரு குரல் உன்னை தடுக்கும். அதுதான் காயத்ரி பண்ற அற்புதம். இன்னைக்கு நவீன அறிவியல் சொல்லுது, காயத்ரி மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட அதிர்வுல உச்சரிக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற நரம்பு மண்டலங்கள் சீராகுதுன்னு. இத அந்த ஞானி அன்னைக்கே நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம வாழ்க்கையில வர்ற தீராத கஷ்டங்களுக்கு போன ஜென்மத்து கர்மா தான் காரணம்னு பெரியவா சொல்லுவாரு. இந்த கர்மாவை கரைக்க அவர் சொன்ன ஒரு எளிய ஆனால் அதீத சக்தி கொண்ட மந்திரம் சிவ சிவங்கிற மந்திரம். பெரியவா சொல்லுவாரு, உனக்கு ரொம்ப வலிக்குதா, உடம்பு முடியலையா, மனசு பாரமா, சிவ சிவன்னு சொல்லு. சி அப்படின்னா உயிர், வா அப்படின்னா அருள். உன் உயிருக்கு இறைவனோட அருளை கூப்பிடுறதுதான் சிவ சிவ. தூக்கத்துல கூட உனக்கு தெரியாம சிவசிவன்னு சொல்ல பழகிட்டா அந்த மரண பயம் கூட உன்னை விட்டு ஓடிடும். பெரியவா வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பேர் தீராத வியாதிகளால அவதிப்பட்டப்போ அவங்க காதுல இந்த சிவசிவ நாமத்தை சொல்லியே அவங்கள அந்த வேதனையில இருந்து மீட்டிருக்காரு. மந்திரங்கிறது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு காஸ்மிக் வைப்ரேஷன். அந்த அதிர்வு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கும். கர்ம வினைங்கிற அழுக்க எரிக்கிற நெருப்பு தான் இந்த சிவநாமம். மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசிய பெட்டி மாதிரி.
அதை திறக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். மகா பெரியவா சொன்ன இந்த எளிய நாமங்களை நீங்க இன்னையில இருந்து ஒரு தவமா செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து மகா பெரியவாளை நினைச்சுக்கிட்டு ராம ராம அல்லது சிவ சிவன்னு சொல்லுங்க. நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெரியவாளோட அருள் இதை பாக்குற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கமெண்ட்ல ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்னு டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அடுத்த வீடியோல இன்னொரு ஆச்சரியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிகள் சரணம். நன்றி.